டிராகன் படத்துல ஒரு வித்தியாசமா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா ப்ரோ, அவர் இப்ப அவரோட growth எங்க போச்சுன்னே தெரியும். நம்ம மாதிரி பசங்கலாம், இளைஞர் பசங்கலாம் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வரவங்களாம் அவர் இன்ஸ்பிரேஷனா எடுத்துருக்காங்க. அதனால நிறைய பேர் யங்ஸ்டார் இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரிலாம் காமெடிலாம் எப்படின்னா காமெடிலாம் தரம் ப்ரோ. லவ் டுடேல பாத்தீங்களா, அந்த போன்ல பேசுவாங்க, சொல்லுங்க மாமா குட்டி, அதுலயே முடிஞ்சு போச்சு. இந்த படத்துல பயங்கரமா இருக்கும் ப்ரோ, எல்லாமே இருக்கு. அவர் தான் சொல்லிட்டாருல, பிரதீப் ரங்கநாதன் சார் சொல்லிட்டாரு, எல்லாமே பேக்கேஜ் இந்த மூவி. ரெண்டு ஹீரோயின் நடிச்சிருக்காங்கல்ல, ஆமா. எந்த ஹீரோயினி கோசம் நீங்க படத்தை பார்க்க போறோம்? நான் காயோட உங்களோட நடிப்பு எப்படி இருக்கு? நல்லா தரமா இருக்கு. பாத்தீங்களா அந்த பாட்டு சாங்ஸ், வழி தோணை சாங்ஸ்க்கே முடிஞ்சிச்சு எல்லாம். இப்போ இந்த படத்துல வந்து பிரதீப்போடைய ஆக்டிங் எப்படி இருந்தது? பயங்கரமா இருக்கு. ட்ரெய்லர் பார்த்தோன்னே எல்லாருமே டான் 2, மீசியம் முருகு 2 அதெல்லாம் எல்லாம் சொல்லிருக்காங்க. ஆனா அந்த படத்தை பார்த்தா தான் தெரியும் அது அவரோட லைஃப் ஸ்டோரி. அதுல பாதி இது அப்படி இப்படின்னு நிறைய இருக்குல்ல. அது எனக்கு பார்த்தா ஒரு நம்ம ரியல் லைஃப்ல நடந்த ஒரு ஸ்டோரி. எல்லாருமே பசங்கள்லாம் இதுவாகி கஷ்டப்பட்டு வந்தது அதை படமா எடுத்து காமிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. கௌதம் வாசுதேவனோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அவர் ஆக்டிங்கோட டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லா படத்துலயும் ஆக்டிங் பார்த்தாச்சு, இந்த படத்துல டான்ஸ் நல்லா பண்ணிருக்கேன். அதுக்காக லவ் டுடே படம் பார்த்துருக்கீங்களா நீங்க? அந்த படத்துல ஒரு கொஞ்சம் மெசேஜ் சுற்றி வர பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே நம்மள மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற பசங்க எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் எல்லாருக்குமே. அதனால நம்ம எல்லாருமே அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணோம். டிராகன் படத்தை வந்து பாருங்க, நல்லா இருக்கும். சிம்பு சார் படம் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு படம் நல்லா இருக்குன்னு. அவர் ஒரு பாட்டு வேற பாடிருக்காரு. அது இல்லாம அந்த பாட்டு வந்து ஏண்டி விட்டு போனோன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நம்ம லைஃப்ல நடந்தது தான். படம் இல்லாம ஈவன் சார்லாம் அவரை பாடியிருக்காராம். அதெல்லாம் கொஞ்சம் ரிவீல் பண்ணி அதெல்லாம் படம் நாளைக்கு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா, உங்களை பொறுத்த வரைக்கும் மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் தரமா இருக்கும். ஓமை கடவுள் அந்த மியூசிக் வந்து சொல்லவே வேணாம். ஓமை கடவுள்னா சும்மாவே கிளீஸ்டார் இதெல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். டைரக்டருடைய ஃபீல் கரெக்டா இருந்தா உங்களுக்கு? ஆமா ஸ்டோரி ப்ரோ, அந்த டைரக்டரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அவரும் இவரும் ஃப்ரெண்டு. ஆனா ஃபர்ஸ்ட் படமே 2 பேருமே பண்ணல. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வந்து ஒரு இடத்துல 2 பேரும் நின்று அதுக்கப்புறம் தான் பண்ணிருக்காங்க. அதே பெரிய விஷயம் இல்லை. எத்த உடனே சான்ஸ் கொடுத்துருந்தா அது ஃப்ரெண்டு பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க இவரும் தனியா படம் பண்ணிட்டு அவரும் தனியா படம் பண்ணிட்டு வந்து பண்ணிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஓகே.